பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உற்சாகமாக இருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்திற்கென்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கும் கூட நம்ம தேவ செய்தியை நம்ம பார்க்க போகிறது எதிலிருந்து நம்ம ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், விசுவாச அறிக்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். எதை பற்றி பார்க்க போகிறோம்? சத்தமாக சொல்லுவோமே. ஆமாம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசம் அப்படின்ற பதத்தை நம்ம அனுதினமும் கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். நாமளும் என்ன பண்ணுவோம்னா அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்போ உங்களை பார்த்து விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சத்தமாக சொல்லுவோம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின். அந்த வசனத்தை இப்போ போடுவாங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் டிவியை பார்த்து எல்லாருமே என்ன சொல்லணும்? விசுவாசம்னா என்னன்னு நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? விசுவாசமானது சரி. இப்போ விசுவாசத்தை பற்றி நம்ம விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான். இங்கே இருக்கிற யாருக்காவது விசுவாசம்னா என்னன்னு தெரியாதா? யாரா அப்படி இருக்கீங்களா? யாருமே இல்லை. அப்போது எல்லாருக்குமே என்ன தெரியும்? விசுவாசம்னா என்னன்னு தெரியும். சரி, இப்போது விசுவாசத்தை பற்றி அதனுடைய வல்லமையை பற்றி அறிந்த நமக்கு அந்த வல்லமையின் சலுகைகளை அல்லது விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது, இல்லையா? விசுவாசத்தை பற்றி நன்கு அறிந்த நமக்கு அந்த விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோமா என்று சொல்லி இந்த நாட்களில் நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அநேக நேரம் நம்ம ரோட்டில் போகும்பொழுது, சாலைகளில் செல்லும் பொழுது பெரிய பெரிய ஹோட்டல்ஸை நம்ம பார்ப்பது இயல்பான ஒரு காரியம். சென்னையிலே கூட நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போது ஒருவேளை நம்ம பைக்கில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், இல்லை காரில் போகிறோன்னா நம்ம கூட வரவங்கள்ட்ட அந்த ஹோட்டலை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல். சில பேருக்கு அந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்குள்ளே அப்படிலாம் இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? ஸோ என்னைக்காவது அப்படி ஒரு பெரிய ஒரு ஹோட்டலை பார்த்து நம்ம நெய்பர்கிட்ட இந்த மாதிரி நான் இந்த ஹோட்டலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு நான் போகலான் இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையோடு என்றைக்கா நம்ம சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிப்போம். நம்ம சூழ்நிலைகள்லாம் பார்த்து என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிப்போம். நான் துபாயில் அப்படி ஒரு ஹோட்டலை நான் பார்த்தேன். நான் முதல்ல தூரத்துலேருந்து அந்த ஹோட்டலை பார்த்தேன். அப்போ என்கிட்ட அந்த ஹோட்டலை பற்றி நிறையா சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த டிரைவர்கிட்ட கேட்டோம், இங்கே நிறுத்த முடியுமான்னு கேட்டால் அவர் நிறுத்தினார். அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்வைட் இல்லாமல் விட மாட்டாங்க. அதனால் ஹோட்டலுடைய வாசல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஹோட்டலை பார்க்குறோம். நீங்கள் இப்போ கூட அந்த நெட்டில் போட்டிங்கன்னா புர்ஜ் அல் அரப் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் வரும். அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸரியஸ் ஹோட்டல் இன் த வேர்ல்ட். அப்போ அந்த ஹோட்டல் வாசலில் நிற்கிறேன்னா அந்த ஹோட்டலை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்களோ என் மைண்டில் நான் யோசிக்கிறேன். அந்த ஹோட்டலை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹோட்டலினுடைய மேல் தளத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு போனதுக்கு மேலாக படிக்கட்டு தங்கத்திலே இருக்கும்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சில அறைகளுக்குள் இருக்கிற அந்த டாய்லெட் சீட்டு தங்கத்திலே இருக்கும்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் பார்த்தேன், இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்து அப்படியே அந்த ஹோட்டலை நான் பார்த்துட்டு நிற்கிறேன். இப்போது அந்த ஹோட்டலினுடைய வாசல் வரைக்கும் நான் போயிட்டேன். ஆனால் நம்பிக்கையில் இல்லை விசுவாசத்தில் நாளைக்கு இந்த தங்க படிக்கட்டில் நான் உருண்டு புரளுவேன்னு நான் என்ன பண்ணலை, சொல்லலை. அதே மாதிரி தான் நம்ம அநேக காரியத்தை பார்த்தாலும் விசுவாசத்தை பற்றி நம்ம நன்கு அறிந்திருந்தாலும் ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் அநேக நேரம் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இப்போ இந்த நாளில் பார்க்க போகிறோம், ஏன் அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறதில்லை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த விசுவாசத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணுறது இல்லைன்னா அறிக்கை செய்கிறதில்லை. சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணுறதில்லை? அந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்கிறதில்லை. நமக்கு தெரியும், விசுவாசமானது நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை மாறுதலாக முடிய செய்யும். விசுவாசமானது நம்மளுக்கு விடுதலையை கொண்டு வரும். விசுவாசமானது நமக்கு சுகத்தை கொண்டு வரும்.
விசுவாசமானது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். விசுவாசமானது அடைக்கப்பட்ட வாசல்களை அல்லது கதவுகளை நமக்காக திறக்கும் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது நம்ம அநேக இடத்துல பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் அநேக நேரம் அனுபவிக்கிறது இல்லை என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுறது இல்லை? சத்தமாக சொல்லுவோம். ஏன் அறிக்கை செய்கிறது இல்லைன்னா, இப்போ ஸ்கூலில் நம்ம வந்து எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போது ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் காமன் சப்ஜெக்ட் என்னென்னா மேத்தமேட்டிக்ஸ். மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப காமன். நான் இப்போ மேக்ஸுன்னு சொல்லும் போது சில பேர் வந்து சிரிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன மாதிரியே உங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வராது. எனக்கும் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் மேக்ஸ் என்ன பண்ணாது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் பொழுது மேக்ஸ் வந்து ஒரு மேண்டட்ரி பேப்பர் இல்லையா? அப்போது 10th நமக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும்னா, முதல்ல குவார்ட்டர்லி இருக்கும், ஹாஃப் இயர்லி இருக்கும். ஹாஃப் இயர்லிக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் நடுவில் 3 ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது நான் படித்த நாட்கள் அப்படி, இப்போ எப்படின்னு எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமில் நான் போய் ஃபஸ்ட்டு பேப்பர் அட்டன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், எனக்கு மேக்ஸ் வராதுன்ட்டு. ஆனாலும் என்ன நம்பிக்கைன்னா, சரி ரொம்ப மக்கு சாம்பிராணியாக இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ வெற்றிகரமாக நான் என்ன பண்ணேன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் முடித்துட்டு அதோட ரிசல்ட்டும் வந்தது. நான் நல்லா எழுதிட்டு வந்து 7 மார்க் வாங்கினேன். ஸோ அப்போ வீட்டில் பார்த்தாங்க, இவன் என்ன 10th போயிட்டு 7 மார்க் வாங்குறானே அப்படின்னு பார்த்துட்டு, சரி ஹாஃப் வெளியில் என்ன பண்ணலாம், இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஒழுங்காக படிக்கணும், 10th ஃபெயில் ஆகிட்டுனா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அந்த டயலாகை சொல்லி என்ன பண்ணாங்க, பயமுறுத்திட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச எல்லா சக்தியும் போட்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து படித்து நான் நல்லா எழுதிட்டு வந்து நல்ல மார்க் வாங்கினேன். என்ன மார்க்குனா 7 + 3 10 மார்க் வாங்கினேன். இன்னும் 4 மாதம்தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்போது ஃபேமிலியில் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் இப்படியே விட்டா என்ன பண்ண மாட்டான், செட் ஆக மாட்டான், ஒரு டியூஷனுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி டியூஷனுக்கு அனுப்புனாங்க. சரி நானும் என்ன பண்ணேன், சந்தோஷமாக டியூஷனுக்கு போயிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வருது. அப்போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, பையன் டியூஷன் போயிட்டான், இவன் என்ன பண்ணிட்டான், நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், ஸோ அதனால் என்ன பண்ணுவான், நல்ல மார்க் வாங்கிடுவான். சரி சொல்லிட்டு நல்லா படித்து நல்லா அந்த பேப்பரை எழுதி கூட ஒரு 4 மார்க் அதிகமாக வாங்கி 15 மார்க் வாங்கினேன். இப்போது வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது வீட்டில் சொன்னாங்க, உன்னோட கசினை கூப்பிடலாம், உன் அக்காவை கூப்பிடலாம், அத்தை மக, அவளை கூப்பிட்டு அவள் உனக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி 2 மாதம் அவள் என்ன பண்ணான்னா எங்கள் வீட்டிலே தங்கினான். எனக்காக தங்கி நைட்டும் பகலும் என்ன பண்ணுவான்னா கொட்டுன்னு கொட்டி எனக்கு வந்து மேக்ஸ் சொல்லி தருவாள். இப்படி சொல்லி தந்து செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷனில் எவ்வளோ வாங்கினா இன்னும் ஒரு 2 மார்க் கூட சேர்த்து 17-18 மார்க் தாண்டவே இல்லை. அப்போ எல்லாருக்கும் பயம், இவன் எப்படி இந்த பேப்பரை இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுவான் அப்படி. நான் ஒரு சைடு மைண்டில் அடுத்த வருஷமும் 10th படிக்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறேன். அதற்கு முன்பதாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு என் அக்கா சொல்லிட்டா, இது பாரு இந்த மேக்ஸ் வந்து உனக்கு பிடிச்சிருந்தாலும் ஆனால் இந்த சப்ஜெக்டை உன்னால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதனால் புரியாதனால உனக்கு இது வரமாட்டுது. நீ என்ன பண்ணு, இந்த மேக்ஸை புரிஞ்சு படிக்கிற காரியத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா சில காரியங்களை எழுதி தருவேன், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போ, நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு அக்கா சொன்னான். நான் அக்காட்ட கேட்டேன், எவனாவது மேக்ஸை மனப்பாடம் பண்ணுவானா அப்படின்னு கேட்டேன். நீ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீ பாஸ் ஆக மாட்டேன்னு என் அக்கா சொல்லிட்டா. ஸோ அதே மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போனேன். என் அக்கா வந்து பெரிய தீர்க்கதரிசியா என்னன்னு தெரியல, அவள் எழுதி கொடுத்த அந்த சம் அப்படியே வந்துச்சு. மனப்பாடம் பண்ணதை அப்படியே எழுதி எவ்வளோ மார்க் வாங்கினேன்னா 80 மார்க் வாங்கினேன். வீட்டுக்கு வந்து என் அக்கா வந்து என்ன நினச்சான்னா, எப்படியும் அவன் 40 மார்க் வாங்கிடுவான், கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டான், கண்டிப்பாக 40 மார்க் வாங்கிடுவான் அப்படின்னு. ஆனால் அவளுக்கே ஷாக் என்னன்னா 80 மார்க் வாங்கினேன். ஏன்டா முந்தின எக்ஸாம் வரைக்கும் 17-18 வாங்கிட்டு எப்படிடா நீ 80 மார்க் வாங்கின அப்படிக்கிட்ட, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் ஒரு பாடம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த பாடம் நமக்கு புரியலன்னா நம்ம அதை முழுமையாக என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த மேக்ஸ் தெரிஞ்ச அல்லது புரிஞ்சு படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
அவங்க அந்த நம்பர்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சில் கூட சில பேர் இருக்காங்க பசங்க, அவங்க அந்த மேக்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தன்னுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸ் என்ன வருது, புரிஞ்சு படிக்கிறாங்க. அதே போல தான் இந்த விசுவாசம் அப்படின்ற சப்ஜெக்டை கூட நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறது இல்லைன்னா புரிஞ்சு படிக்க மாட்டோம். அதனால் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும்பொழுது சபையில் சொல்லக்கூடிய சில காரியங்களை மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பி வைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு விசுவாசத்தை பற்றி இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். புரிஞ்சு அந்த சப்ஜெக்டை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அது பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, ஆண்டவர் உங்க கையில 2 காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்க நாவில கரெக்டா ப்ரிசைஸா சொல்லணும்னா உங்க நாவில 2 விதமான சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா மரணமும், இன்னொரு சப்ஜெக்ட் சத்தமா சொல்லுவோம், நம்ம எந்த சப்ஜெக்டை பேசுகிறோமோ அது அடுத்த லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதன் கனினா முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட்ல நீங்க எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்றீங்களோ அந்த கனியை நீங்க புசிப்பீங்க. இப்போ மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நான் பேசுவேன் என்று சொன்னால், மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்துவேன் என்று சொன்னால் அதனுடைய கனியை தான் நான் புசிப்பேன். ஆனால் ஜீவனுக்கேற்ற காரியங்களை நான் பேசுவேன் என்று சொன்னால் ஜீவனுக்கேற்ற கனிகளை நான் புசிப்பது அது உண்மையான காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜீவனுக்கான காரியத்தை நம்ம பேச வேண்டும். நான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் நான் உங்கள் ஃபேமிலியோடு பேசுகிற காரியம் அல்லது உங்களுடைய தெரிந்தவர்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற காரியத்தை பற்றி நான் பேசவில்லை. நான் எந்த வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் உங்களுக்குள்ளதாக சொல்லுகிற வார்த்தையை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்ன பிரதர் நீங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க, ஒருத்தன் தன்னுக்கு தானே பேசிக்கிட்டான்னா அவனை என்ன சொல்லுவோம்? நான் சொல்லலை அப்படி இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளுகிற சில வார்த்தைகள் உண்டு. அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா சில காரியங்கள் நம்மளை நோக்கி வரும் பொழுது, சில பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வரும் பொழுது நமக்கு நாமே ஜீவனுக்கான வார்த்தைகளை பேசலைன்னா சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை போட்டுவிட்டு போயிடுவான். அப்போ நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஜீவனுக்கான வார்த்தையை முந்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நாமே என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். அந்த வார்த்தையை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த விசுவாசத்தை பற்றி தெரிந்த நமக்கு, இந்த விசுவாசத்தை பற்றி புரிந்த நமக்கு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விசுவாச அறிக்கையின் வல்லமைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா விசுவாச அறிக்கையின் வல்லமை. சொல்லுங்க. அப்போ முதல்ல விசுவாச அறிக்கையின் வல்லமையில் முதல் காரியம் என்னன்னா விசுவாச அறிக்கைகள் நம்மை தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கின்றன. யாரோட வார்த்தையோடு? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள் வாசிக்கலாமா? 9, 10, 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம 3 வசனங்களை நம்ம பார்த்தோம். இந்த 3 வசனங்களும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்குற 3 ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அநேக இடத்துல ஈஸியாக நம்ம வாழ்க்கையை நகர்த்து செல்ல அது ஏதுவாக இருக்கும். முதல் ஃபார்முலா என்னென்னா நம்ம கீழேருந்து படிக்க போகிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யாரை விசுவாசிக்கணும்? சத்தமாக சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்வார், என்னை விடுவிப்பார், அவரே என் தகப்பனுமாய் தாயுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது முதல்ல நம்ம வெட்கப்படுவதில்லை. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா, நீதி உண்டாயிருக்க இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டுமா. நம்ம நீதிமானா இருக்கணும்னா ஆண்டவரை விசுவாசிச்சு, அது மாத்திரமுள்ள ரட்சிப்பு உண்டாக வாயினாலே மனதில் அறிக்கை செய்கிற காரியம் வேற. உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மனதில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக அந்த காரியத்தை செய்வார், ஆண்டவருடைய வார்த்தை என் கூட இருக்கிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என் கூட இருக்கிறது, இப்படி என்று சொல்லி மனதில் சில காரியங்களை சொல்லுவது வேற. ஆனால் வாயினாலே அறிக்கை செய்வது அது வேற. வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அதனுடைய வல்லமைகள் பெரியதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நாவில அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறேன், உன் மனசுல ஓடுற நரம்புல அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லல, உன் நாவில அந்த அதிகாரத்தை நான் வைத்திருக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நாவினால விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு பாருங்க. நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாயினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, ஆண்டவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து எனக்காக இன்றும் அவர் ஜீவனோடு இருந்து எனக்காகவே அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து, ஆண்டவர் எனக்காக இந்த கதவை திறப்பார் என்று சொல்லி வாயிலே நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அந்த காரியம் அது நிறைவேறுகிற காரியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ இன்றைக்கான செயல் திட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாயினால அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம என்றைக்கு வாயினால அறிக்கை செய்கிறோமோ அந்த வார்த்தைகள் அது அப்படியே நடக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறோம்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? நம்ம கண்டதை பேசி வாயில சரமாரியாக வருகிற வார்த்தைகளை நம்ம பேசுவதை காட்டிலும் நம்ம முதல் விசுவாசம், ஆண்டவர் என் நாவில் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்னு விசுவாசிச்சு நம்ம வார்த்தைகளை நிதானமாக பேசும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 4 வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம். முதல் வசனத்துல நம்ம இப்படி நினைச்சுக்கலாமே, இஸ்ரவேல் ஜனங்க தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு மோசேவா இருக்கிறீங்க நம்ம நினைத்து கொள்ளலாம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டுறாங்கன்னா, அவங்க நிதானமாக கையாளவே மாட்டுறாங்க, ஏதாவது முணங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில் வரும் பொழுது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லைனா கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் மோசே என்ன பண்ணுறாருன்னா, அந்த கதவை திறக்கிறதுக்கான சாவி என்னன்னு அவர் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வைத்திருக்கார். அந்த சீக்கிரட்டை ரொம்ப அழகாக அவர் புரிஞ்சு வைத்திருக்கார். என்ன அப்படின்னா, எப்போ நான் விசுவாச அறிக்கை எடுக்கிறேனோ அப்பொழுது பரலோக கதவுகள் எனக்காக திறக்கும் என்று சொல்லி மோசே புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, அப்பா நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். எப்போ புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, மோசே முன்பதாக சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி விசுவாசமாக அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வேலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அறிக்கைகள்
நம்ம முதல் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, விசுவாச அறிக்கைகள் நம்மை தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கின்றன. அப்போ விசுவாச அறிக்கை என்பது உங்களுடைய வார்த்தை அல்ல. விசுவாச அறிக்கை என்பது அது என்னுடைய மாம்ச வார்த்தைகள் அல்ல. நான் செய்கிற விசுவாச அறிக்கை அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்ல 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 காரியங்கள் மாறுதலாக முடிவடைகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆமென். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பேசுகிற வார்த்தையை முதல்ல நம்ம மதிக்க கற்றுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம எதையாகலும் பேசிவிட்டு போகக்கூடாது. நீங்கள் நிதானமாக பேசுவீங்கன்னா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அநேகர் இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போது முதல்ல நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம அதை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற அறிக்கையும் நம்ம சொல்லுகிற அறிக்கையும் நம்ம செய்கிற அறிக்கையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் அதை இணைகின்றதா இருக்கிறது. எப்பொழுது விசுவாச அறிக்கை இடுகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தத்தில் அவர் நின்று அவர் ஜெயிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா, இந்த விசுவாச அறிக்கைகள் நம்மை தேவனுடைய வார்த்தையோடு என்ன பண்ணுதான் சொல்லுங்க. இதை படிப்போம். இதை நான் ஏன் இந்த மாதிரி டிவியில் போடுறேன் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு செய்தி கேட்டுட்டு சில பேர் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அது ரொம்ப அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். ஆனால் பல பேர் இந்த டிவியில் பார்த்துட்டு இந்த டிவியோட விட்டுட்டு வீட்டுக்கு போய் வேற டிவி ஓடும். அப்போ இங்கே இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருசாக என்ன பண்ணாது, இந்த டோரோட நின்றோமே தவிர உங்கள் வீட்டு டோருக்குள்ளே வராது. அது உங்கள் வீட்டு டோருக்குள்ளே வரணும்னா உங்கள் இருதயத்தின் டோருக்குள்ளே முதல்ல போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வாயை திறந்து ஒரு 4 வாட்டி சொன்னாதான் அது மனசில் நிற்கும். இப்போ முதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், வாசிங்க, சத்தமாக வாசிப்போமே. முதல் வல்லமை விசுவாச அறிக்கையின் முதல் வல்லமை என்னன்னா, அது தேவனுடைய வார்த்தையோடு நம்மளை என்ன பண்ணுது, இணைக்கிறது. அப்போ நீங்கள் பேசுகிற விசுவாச வார்த்தைகள் அது சாதாரண அறிக்கை கிடையாது, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நான் ஒரு காரியம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நான் இன்றைக்கு 3 வல்லமையை பற்றி உங்கள் இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு வல்லமையை பற்றி நான் பகிர்ந்து கொண்டு முடித்த பின்பதாக ஒரு அறிக்கையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த அறிக்கையை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யாரெல்லாம் விசுவாசத்தோடு அந்த அறிக்கையை நீங்கள் வாயில் அறிக்கையிடுறீங்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்ன அறிக்கைனா, முதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, விசுவாச அறிக்கைகள் நம்முடைய தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கின்றன. இதற்கான அறிக்கையை நம்ம வாயிலிருந்து சொல்ல போகிறோம். என்ன அறிக்கைனா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பைபிள் எடுத்து வாசிக்க வேணாம், பட் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, சத்தமாக சொல்லுவோம், எல்லாவற்றையும் செய்ய. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவர் எனக்காக யுத்தத்தை செய்வார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், இந்த அறிக்கையை நான் சொல்லும் பொழுது அது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் சத்தமாக சொல்ல போகிறோம். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, கண்களை மூடி சொல்லுவோமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. விசுவாச அறிக்கையிட்டு, பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த அறிக்கையை நீர் காண்பீராக, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன். இந்த விசுவாச அறிக்கையை யாரெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுடைய நாவின் அதிகாரத்தின் படி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பலவீனமான பாத்திரங்களை பலனடைய செய்வீராக, எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்குவீராக. யாரெல்லாம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்களோ அனைவருக்கும் ஒரு நல்ல பலனை தருவீராக, அனைவருக்கும் ஒரு பலனை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கிறிஸ்துவே, உம்முடைய பலன் எங்களுள் இருக்க உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா.
ஒரு விசை கூட சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். அப்போ முதல் வல்லமை நம்ம என்ன பார்த்தோம்னா, விசுவாச அறிக்கைகள் நம்மை தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கின்றன. இதற்கான அறிக்கையை நம்ம என்ன செஞ்சோம்? என்ன அறிக்கை சொன்னோம்? இன்றைக்கு நான் 3 அறிக்கையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில் இந்த 3 அறிக்கையை மனசுல நினைக்கிறது கிடையாது, வாயில சொல்லணும். நம்ம நாவில் சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை நீங்க நிச்சயமாக காண்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக விசுவாச அறிக்கையின் வல்லமை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த விசுவாச அறிக்கைகள் சூழ்நிலைகளுக்கு சவாலாக நிற்கின்றன. எப்படி நிற்குதா? சத்தமா சொல்லுவோம். இந்த போட்டோவை நீங்க பாருங்க. நான் இந்த போட்டோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ரேண்டமா இன்டர்நெட்ல பார்த்தேன். ஆனா இது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால இதை நான் சேவ் பண்ணி வச்சு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாவது, மினிமம் 3 வாட்டி இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துருவேன். என் ஃபோனில் எப்போயுமே இந்த ஃபோட்டோ இருக்கும். ஒரு சின்ன பையன், ஆனால் அவனுக்கு முன்பதாக அல்லது அவனுக்கு எதிராக இருக்கிற சத்துரு எவ்வளோ பெரிய சத்துரு பாருங்க. அந்த சத்துருனுடைய முட்டி அளவு கூட இல்லை இந்த பையன். ஆனால் இந்த பையன் எவ்வளோ தைரியமாக நிற்கிறான் பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த பையனுக்கு தெரியும் தன்னுடைய விசுவாச அறிக்கை தன்னுடைய சத்துருவுக்கு சவாலாக நிற்கும் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. நீங்க சும்மா ஒன்றும் நிற்கல, நீங்க உங்களுடைய பலத்தில் நீங்க நிற்கல, நீங்க யூத ராஜ சிங்கத்தின் நாமத்தில் நீங்க நிற்கிறீங்க. எப்பேற்பட்ட சத்துரு உங்களுக்கு முன்பதாக வந்தாலும் இயேசு உங்களுக்கா யுத்தம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட தைரியம் நமக்குள்ள தானாக வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45, 46, 47 வசனங்களை வாசிக்கலாம். இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நன்கு அறிந்த ஒரு காரியம். ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன். கோலியாத்து விழும் பொழுது அவன் எப்படி விழுந்தான்? எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். அதாவது இப்படி ஃப்ரண்ட்ல விழுந்தான். இப்படி முகங்குப்புற விழணும்னா அவனை எப்படி அடிச்சிருக்கணும்? பின்னால் அடிச்சாதான் முகங்குப்புற என்ன பண்ண முடியும்? இதற்கு என்ன காரணம்னா 45ஆம் வசனத்தில் பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்கிட்ட வர, 46ஆம் வசனத்தில் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் அநேக குழப்பத்தில் இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோட அந்த பிரச்சனையை நோக்கி கர்த்தர் இந்த பிரச்சனையை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் விசுவாசமாக சொல்லும் பொழுது பின்னால் இருந்து கர்த்தர் ஒரு அடி போடுவார் அந்த பிரச்சனைக்கு. அந்த சத்துரு உங்கள் கால் கீழே முகங்கொப்புற விழும். ஆமேன்னு சொன்னவங்களுக்கு அப்படியே நடக்கும். இப்போ சொன்னவங்களுக்கு எனக்கு தெரியல. எப்பயுமே ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு ஆமேன்னு சொல்லி இதை வாங்கிடணும். அப்போ கவனிங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. சத்ருவை அல்லது இந்த கோலியாத்தை ஆண்டவர் எங்கேருந்து அடிக்கிறாருன்னா பின்னால் இருந்து அடிக்கிறாரு. ஏன்னா முன்னால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா விசுவாசத்தை வைத்துட்டோம். விசுவாசத்தில் சொல்லிட்டோம், கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் என்ன பண்ணுவார்? ஒப்பு கொடுப்பார்.
நீ எனக்கு முன்னால சரண்டர் ஆயிடுவ. நீங்க சரண்டர் ஆவன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஒரு விசுவாச அறிக்கை வைக்கும் பொழுது தாவீது எப்படி போறார் தெரியுமா? நான் முதல்ல காட்டின அந்த போட்டோ மாதிரி தான். தாவீது வந்து அந்த எல்லா வார் சூட்டையெல்லாம் போட்டுட்டு அவர் போல, அவர் ஹைட்டே அவ்வளோ பெருசு முதல்ல என்ன இல்லை கோலியாத் மாதிரி. ஆனால் தனக்கு முன்பதாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஷீல்டை வைக்கிறார். என்ன ஷீல்டு அப்படின்னா இந்த விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் இப்படி வைத்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு சோர்வான நாட்கள் வரும் பொழுது, இல்லை நீங்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணும் பொழுது, இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது, இல்லை நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கும் பொழுது, லோன்லியாக ஃபீல் பண்ணும் பொழுது, பிரச்சனைக்குள்ளதாக நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு கவசத்தை நீங்கள் முன்பதாக வைத்து கொள்ளணும். என்ன கவசம்னா உங்களுடைய பலன் அல்ல, உங்கள் விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை என்ன பண்ணணும்னா முதல்ல உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சவாலாக நிற்கும். அந்த விசுவாச அறிக்கையை தாண்டி உங்களை என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. நீங்கள் நினச்சிக்கணும், எனக்கு முன்பதாக ஒரு விசுவாச அறிக்கையை நான் வைக்கிறேன். இந்த விசுவாச அறிக்கை என் பிரச்சனைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும். இந்த விசுவாச அறிக்கை என் சத்துருவுக்கு ஒரு சவாலாக இருக்கும். எப்பொழுது இந்த சத்துருவை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசமாக அறிக்கை செய்கிறேனோ, என் நாவில் இருக்கிற அதிகாரத்தின்படி நிச்சயமாக என் சத்துருவை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நம்ம நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினச்சிக்கணும், இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது, உங்களை அழைத்த கர்த்தருடையது. நீங்கள் சும்மா தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா விசுவாச அறிக்கையிடணும். நீங்கள் விசுவாச அறிக்கையிடணும். அந்த விசுவாச அறிக்கை என்ன பண்ணணும்னா பரலோகத்தின் கதவுகளை தட்டி சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற யூத ராஜ சிங்கத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அது யுத்தம் செய்ய வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக போராடுவார். உங்களுடைய சத்துருவை உங்கள் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார். எப்பொழுதுனா அந்த விசுவாச அறிக்கையை நமக்கு முன்பதாக நம்ம வைக்கும் பொழுது. ஆனால் அந்த விசுவாச அறிக்கையின் வல்லமையை நம்ம அநேக நேரம் புரிந்து கொள்வதில்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் பார்த்து பாருன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஆண்டவர் என் சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் என் பிரச்சனைகளை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் இந்த கட்டுகளை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கிறதா இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்தில் கூட நான் வேகமாக போகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த எரிகிற அக்கினியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அவங்க வைராக்கியத்தை பாருங்க, விடுவிக்காமற் போனாலும் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. பல சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா, என் தேவன் என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். ரெண்டாவதா நான் சொன்னேன், இந்த விசுவாச அறிக்கை உங்கள் சத்துருவுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும். உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும். நீங்கள் முன்பதாக என்ன பண்ணணும்னா உங்களுடைய பலம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு அல்ல, உங்களுடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் முன்பதாக வைக்கும் பொழுது பிசாசானவனை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்வதில் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். வெளி உலகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி மனசில் நினைக்கிறோம். ஆனால் வாயினால மற்றவரிடத்தில் நம்ம அறிக்கை செய்கிறோமா என்று சொல்லி கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லை, பல வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போது நான் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூக்கு நான் போனேன். அப்போ அந்த இன்டர்வியூக்கு போய் பார்த்தா என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துருக்குறாங்க. அப்போது ஒருத்தராக அவங்க உள்ள இன்டர்வியூ நடக்குது. அப்புறம் என்னோட டேர்ன் வந்துச்சு. நான் உள்ளே போனேன். எனக்கு நல்லா தெரியும் அங்கே இருக்கிற யாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது. அது கம்ப்ளீட்டாக வேறு டிபார்ட்மெண்ட். அது
நான் உள்ளே போய் ஒரு 3 பேர் இருந்தாங்க. நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ரூம் வந்து ஒரு ஸ்டுடியோ. வெளியே பார்க்க நார்மலாக இருந்துச்சு, உள்ளே போனால் அது ஒரு மியூசிக் ஸ்டுடியோ. அப்போது அந்த 3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்காவது ஏதாவது வாசித்து காட்டுங்க, அங்கே ஒரு கீபோர்டு இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நீங்கள் எதாவது வாசித்து காட்டுங்க அப்படின்னாங்க. அந்த யூடியூப் சேனல் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல், பட் நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த 3 பேரும் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். நீங்கள் எல்லாம் அந்த 3 பேரை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் ஃபோனில், இங்கே யூடியூப்பில். அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இதை ஏதாவது ஒரு காரியம் வாசித்து காட்டுங்க, உங்கள் டேலண்ட்டை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா, நான் இப்போ வாசித்து காட்டுறதை விட நான் ஆல்ரெடி வாசித்த ஒரு விஷயம் இருக்குது, நான் போட்டு காட்டுவான்னு கேட்டேன். சரி போட்டு காட்டுங்க அப்படின்னாங்க. நான் நேராக போய் யூடியூப்குள்ளே போனேன். நான் பாடின எல்ஷடாயின்ற பாட்டை அங்கே நான் ப்ளே பண்ணேன். அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில் முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய மியூசிக் டேலண்ட்டுக்காக இப்போ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் இந்த பாட்டை இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க பார்த்தீங்களா, இதற்காக நாங்கள் உங்களை செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுநாள் வர சொன்னாங்க. மறுநாள் காலையில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ அதிலிருந்த ஒருத்தர் என்கிட்ட வந்து, இப்போ அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாரு இண்டஸ்ட்ரியில். அப்போ அவர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே இருக்கிற யாருமே கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் தெரியும் அப்படின்னு. நான் வெளியேருந்து வரும்பொழுதே அவங்க ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ எப்படி இந்த பாட்டை உனக்கு இங்கே ப்ளே பண்ணணும்னு தோணுச்சு, இது ஒரு கிறிஸ்டியன் சாங் ஆச்சே, எப்படி ப்ளே பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், இதுதான் நான் செய்கிற வேலை, இதுதான் நான் பண்ணுற வேலை, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இவர் தான், இதை போட்டு காட்டுறதுக்கு நான் வெக்கப்படவே மாட்டேன், இதை தான் நான் போட்டு காட்டுவேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ நல்லா செய்வ, யூ ஆர் த மேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம ஆண்டவரை வெட்கமடையாமல், நம்ம வெட்கப்படாமல் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பற்றி எப்போ சொல்லுகிறோமோ, ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்துவதே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வெட்கப்படாமல் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணணும், ஆண்டவரை பற்றி அநேக இடத்துல சொல்ல வேண்டும். நம்ம வெட்கப்படாமல் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேரடியாக பார்க்க கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாச அறிக்கைகள் உங்கள் சூழ்நிலைகளுக்கு எப்படி இருக்குமா? சத்தமாக சொல்லுவோம், சவாலாக நிற்கின்றன. இப்போ இந்த காரியத்தை மனதில் வைத்து இரண்டாவது ஒரு அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அறிக்கைனா, ஏசாயாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. எவர்கள், நான் வாசிக்கிறேன், நீங்கள் பைபிள் எடுக்க வேண்டாம், நீங்கள் எல்லாம் கவனிச்சா போதும். இந்த 3 அறிக்கையை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த ஆராதனையை விட்டு கடந்து போகும்பொழுது இந்த 3 அறிக்கையை மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் போகணும். மனப்பாடம் பண்ணிட்டு இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் சொல்ல 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 அநேக ஆசீர்வாதத்தை, அநேக மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். முதலாவது அறிக்கை நம்ம என்ன செஞ்சோம்? சத்தமாக சொல்லுவோமே. இப்போ இரண்டாவது அறிக்கை, எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, நல்லா கவனிங்க, எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். பைபிள் உன் பட்சத்தில் சொல்லுது, நம்ம அறிக்கை செய்யும்போது என் பட்சத்தில் சொல்லணும். அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இந்த 2 லைனை மாத்திரம் நம்ம சொல்ல போறோம். எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நம்ம முழங்கால் படியிட்டு கண்களை மூடி விசுவாசத்தோடு இந்த அறிக்கையை நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார், ஆண்டவர் எனக்கு விரோதமாய் கூடுகிறவர்களை அவர் என் பட்சத்தில் வர செய்வார். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும் என்று சொல்லி விசுவாசமாக இந்த 2 வரி நம்ம சொல்லுவோமா? எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா?
சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, எவர்கள் எனக்கு விரோதமாய் கொடுக்கிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதம் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த விசுவாச அறிக்கையை கேட்பீராக. ஆண்டவரே இந்த விசுவாச அறிக்கையை அங்கீகரிப்பீராக. எவர்கள் எங்களுக்கு விரோதமாய் கொடுக்கிறார்களோ அவர்கள் எங்கள் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் எங்கள் பட்சத்தில் வருவார்கள். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பட்சத்தில் வந்து நிற்பார்கள். எங்களுக்காக, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில், யூத ராஜ சிங்கமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போவதாக, அது வாய்க்காதே போவதாக. ஆண்டவரே எல்லா ஆயுதமும் அது நிர்மூலமாவதாக என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே சொல்லுவோமா? எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போவதாக. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி.